அன்பு நேயர்களே வணக்கம். சில முக்கியமான ஆன்மீக விஷயங்கள், அதுக்கு என்ன பதில்? நம்முடைய மனதில் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நவகிரகங்களுக்கு நம்ம போய் விளக்கு போடுறோம். ஒரு கேள்வி, நவகிரக தோஷங்களுக்கு நவகிரகங்களுக்கு மட்டும் வழிபாடு நடத்தினால் போதுமா? ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நேராக போகிறாங்க, நவகிரகத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது முறையான வழிபாடா என்றால் அது முறையான வழிபாடு கிடையாது. நவகிரகங்களை வழிபடுவது தவறு கிடையாது, ஆனால் நவகிரகங்களை மட்டுமே வழிபடுவது என்பது ஒரு சாஸ்திரத்தில் பெரியவங்க ஏற்றுக்கலை. இதை சமய பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நவகிரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நவகிரகங்கள் நாம் செய்த வினைகளின் பலன்களை தருவதற்காக நியமிக்கப்பட்ட இறைவனுடைய சேவகர்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவங்க கடவுளுடைய பிரதிநிதிகள். கடவுள் கிடையாது, கடவுளுடைய பிரதிநிதிகள். இப்போ கூட சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறது தவறு. பகவான் என்றால் பகவத் குணங்கள், 6 குணங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன இல்லையா? ஆனால் நம்ம சனீஸ்வர பகவான் உபச்சார வழக்காக சொல்கிறோம். குரு பகவான், சனீஸ்வர பகவான். அடுத்தது ஈஸ்வர பட்டம் தரோம், சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சனீஸ்வரன்ங்கிற ஒரு வார்த்தையே பெரியவங்க ஏற்றுக்கொள்ளலை. அது சனைச்சரன் அப்படிங்கிறது தான். அதாவது நிதானமாக நடக்கக்கூடியவர். 2.5 வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. மிக அதிகமான கால அளவு எடுத்துக்கொள்ளக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர் சனி தான். அதனால் அவருக்கு சனைச்சரன் என்று பேர். ஆனால் சனைச்சரங்கிற வார்த்தை சனீஸ்வரன், அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துட்டாங்கன்னுட்டு அதுக்கு ஒரு கதையை போட்டு அது நாடகமாக எல்லாம் கூட செய்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வர பட்டம் யார் கொடுத்தது, எப்படி ஈஸ்வரன் ஆனார்? ஈஸ்வரனுங்கிறது த சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் தான் பரம்பொருள். இவர் பரம்பொருள் அப்படி கிடையாது. அவர் கடவுளுக்கு அடங்கியவர், கடவுளுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர். நம்முடைய வினைகளுக்கு அவர் தகுந்த எதிர்வினையை ஆற்றக்கூடியவர். ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்று சொல்கிறாங்க இல்லையா? அது அந்த ஊழ்வினையை கொண்டு தள்ளிவிடக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர்தான் சனி. அதனால் அவர் இருக்கிற கிரகங்களிலேயே அதிக காலம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகும்போது எடுத்துக்கொள்வதனாலே அவர் தாமதத்துக்கு உரியவர் அப்படின்ட்டெல்லாம் பல விஷயங்கள் அவருடைய குணங்கள் இருக்குது. அது இன்னொரு பக்கம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் நம்முடைய வினைகளை மாற்றி வேறு விஷயமாக தருவார்களா, நம்முடைய பாவங்களை எல்லாம் துடை தெரிந்துவிட்டு நமக்கு புண்ணிய பலன்களை அளிப்பார்களா என்று சொன்னால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அப்போது யார் சொல்லணும்? அது பகவான் தான் சொல்லணும். இந்த பக்தனுக்கு கொஞ்சம் சலுகையை காட்டலாம், அல்லது அவன் தாங்கி கொள்கிற மாதிரி நீ உதவலாம் அப்படின்ட்டு யார் சொல்லணும்னு சொன்னால் பகவான் தான் சொல்லணும். நவகிரகங்களாலே வினைகளினுடைய விளைவுகளை மாற்றி தருகின்ற அதிகாரம் இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி அவர்கள் மாற்றி ஒரு முறை தந்துவிட்டு அவர்களுக்கே அந்த வினையினுடைய விளைவு அதற்கு பிறகு அவர்கள் தவம் ஏற்றி இறைவனிடத்திலிருந்து மறுபடியும் அவர்கள் தங்களுடைய பழைய உருவத்தை எல்லாம் பெற்றார்கள் என்றெல்லாம் பல தலப்புராணங்கள் இருக்கின்றன. அதனால் கிரகங்களை நம்ம நேராக போய் வணங்கிறது, அல்லது அவங்கள மட்டும் வணங்கிறது, அவங்க காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்கிறது, இவைகளையெல்லாம் ஒரு சாஸ்திரம் ஏற்றுக்கொண்ட வழி அல்ல. நம்ம மூலமூர்த்திகளைத்தான் சரணமடைய வேண்டும். அப்படி அதுக்காக தான் ரொம்ப அற்புதமான விஷயம் கோளறு திருப்பதிகம் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த கோளறு திருப்பதிகத்தில் அவர் பாடுகின்ற பொழுது வேயுறு தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த கோளறு திருப்பதிகத்தில் எல்லா கோள்களையும் வெரிசலார் சொல்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இல்லையா? அப்படி சொல்லி சனி பாம்பிரண்டுடனே சனி ராகு கேதுன்னுட்டு சேர்த்து அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேங்கிறார். இந்த 9 கோள்களும் ஆண்டாள் ஒரு திருப்பாவையில் ஆழிமழை கண்ணான்ட்டு ஒரு திருப்பாவை. அந்த திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில்
ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் புதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆர்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். இதுக்கு உரையாசிரியர்கள் ரொம்ப அற்புதமாக உரை பண்ணியிருப்பாங்க. எப்படி அந்த திருஞான சம்பந்தர் பாடல் இல்லையா, வேயுறு தோழி பங்கன் அப்படின்ட்டு சொல்லுகிற போது இந்த வினைகளெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது, நான் ஈசனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா. அடியார்களுக்கு இவை நல்லனவே செய்யும் இல்லையா, மற்றவர்களுக்கு வினையினுடைய வலிமையை கொடுக்கும், இவர்களுக்கு வினையை என்ன பண்ணும், நல்லது தான் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஆண்டாள் இந்த நோன்பு நோற்க வேண்டும் என்று சொன்ன உடனே நேராக வருண பகவான் வந்து நிற்கிறாராம். வருண பகவான்னுட்டு நம்ம சொல்லக்கூடாது, வருணன் வந்து நிற்கிறாராம். வருணன் வந்து மழை கடவுள் இல்லையா, கடவுள் தேவர், அவன் தேவாதி தேவன் அப்படி வேணா சொல்லலாம். இவர்களெல்லாம் தேவர்கள், தேவாதி தேவன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து இறைவனை நினைத்து ஒரு அற்புதமாக ஊராருக்காக ஒரு நோன்பு நோக்கிறீர்களே, மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு நோன்பு நோக்கிறீர்களே, உங்களுடைய நோன்புக்கு என்னுடைய வணக்கங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டாள் தர்ற மாதிரி இருக்குது. வருணனே, நீ போய் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட, கடலில் போய் நிறையா சமுத்திரத்தில் நிறையா தண்ணியை மொண்டுகிட்டு வந்து நீ வந்து வானத்தில் மேகங்களாக திரண்டு நல்ல, ஏன்னா சமுத்திரத்து தண்ணியை உபயோகப்படுத்த முடியாது, அதனால் அந்த தண்ணியை நன்றாக பிரித்து நல்ல நீராக ஆக்கி நீ மழையாக பொழிந்து உயிர்களுடைய தாகத்தையும் சோகத்தையும் நீக்க வேண்டும். எல்லா நீர்நிலைகளிலும் தண்ணீர் நிரம்ப வேண்டும், ஆறு குளம் எல்லாம் நிரம்ப வேண்டும் என்றிட்டு அவள் ஆணையிடுவது போல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவர்களுடைய நோன்புக்கு தானே வருகின்றான் வருணன். அந்த மாதிரி நம்முடைய நல்வினைகளுக்கு இந்த கோள்களெல்லாம் தானே வந்து நிற்கும். இந்த உடம்பில் உயிர் எப்படி உள்ளுக்குள்ளே பார்க்க முடியாதபடி இருந்து உடம்பை இயக்குகிறதோ அதை போல இந்த நவக்கிரகங்களை வைத்து கொண்டு நம்மை இயக்குகின்றான். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த கோயிலில் போனாலும் முதல்ல அந்த மூலமூர்த்தியிடம் சென்று தான் நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும். உபசாரத்திற்காக நவக்கிரகங்களையும் வழிபட்டு வரலாம், தவறில்லை. ஆனால் நவக்கிரகங்களை மட்டுமே வழிபடுவது என்பது நம்முடைய பெரியவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை அல்ல இல்லையா. நம்ம முதலமைச்சர்கிட்டையோ இல்லாட்டி போனால் பிரதம மந்திரிகிட்டையோ போய் கோரிக்கை வைத்து விட்டு வெளியிலே வருகின்ற பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகளையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு விட்டு வருவதை போலத்தான் கோயிலுக்கு போய் மூலமூர்த்தியை அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது அங்கே அவர்களுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நவகோள்களையும் ஒரு சுற்றிவிட்டு நாம் வரலாமே தவிர அவர்களை மட்டும் வணங்கிவிட்டு வருவது ஏற்புடையதல்ல என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.